அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய மண்டபம் கிளையினுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பகுதிகளில் ஏற்கனவே நம்ம மண்டபம் கிளை இயங்கி கொண்டிருந்த ஒரு பகுதி மிகப்பெரிய ஒரு மழையுடைய பாதிப்பினால் ஏற்பட்டு பள்ளியில தொழுக முடியாத ஒரு சூழல். மக்த மர்சா பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த முடியாத ஒரு சூழல். இதெல்லாம் பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலை அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த பள்ளிவாசல் என்பது அந்த உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ள பள்ளியில ஒரு ஓலை கொட்டாயை அமைச்சு அவங்க இப்ப வணக்க வழிபாடு நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மாதக்கணக்கான நாட்கள்ல அவங்க தொழுக முடியாம பிள்ளைகளுக்கு மதரசா ஓதி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்து அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள் மக்களுடைய துவாவுல இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்குண்டான ஒரு சூழல் அமைந்து இப்ப இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கிளை நிர்வாகிகள் பெரிய அச்சத்துக்கு உள்ளாகி, ஏன்னா இப்ப வெயிலும் கடுமையான நிலையா இருக்கு, மழையும் கடுமையா பெய்யும்லாம் வானிலை அறிக்கைகள்ல இந்த வருஷம் பெரிய பாதிப்பு ஏற்படும்லாம் சொல்லப்படுது. அப்ப இந்த வருஷமும் அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நாங்க அதே அந்த ஓலை கொட்டாயில தான் இப்போ இருக்கிறோம். திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருமோன்னு ஒரு அச்ச நிலையில இருக்கிறாங்க. அதற்காக பொருளாதாரத்தை நீங்க விரைவா மக்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த பள்ளிய இன்னும் அந்த ஒரு 2-3 மாசத்துல முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா விரைவா இங்க வந்து அவங்களுக்கு உண்டான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுறது, மக்கள் மதரசா நிறைவேற்றது, இன்னும் பிற பணிகளை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறாங்க. அந்த அடிப்படையில பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அதிகமாக வழங்க அந்த சகோதரர்கள் விரைவாக இந்த புதிய ஆலயத்தில் வந்து மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு துவாவும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.